ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல நான் சீரிஸ் போட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த சீரிஸ்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹேண்ட்ஸமான பையன் நடந்து வந்துட்டுருக்கானே, அவனுக்கு பின்னாடியும் இன்னொரு ஹேண்ட்ஸமான பையன் வந்துட்டுருக்கானே. அவன் வரும்போதே அவன் ஏதோ பதட்டமாக தான் வாரான். வந்துட்டு இப்போது இவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இன்னைக்கு நைட்டு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு நீ நைட்டு இறந்துருவேன்னு. இவன் என்ன இவன் சொல்லிட்டு இருக்கான்? முன்ன பின்ன இவனுக்கு நம்மளை பற்றி தான் எதுவும் தெரியாது. இவன் ஏன் இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கான்னு தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இவன் யார், எதுக்காக இவன்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கான், அவன் ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கான், எல்லாம் போக போக தான் தெரியும். சரி வாங்க இப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரியாகவே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணால் டின்னு யாருன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவன் தான் டாக்டராக இருக்கான். அவனோட நைட் ஷிஃப்ட் தான் இன்றைக்கி. அதனால அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, டயர்டில் அவன் அங்கேயே தூங்கியிருப்பான். அவனோட கோவம் இருக்கிறதா வந்து அவனை எழுப்பி, என்ன டயர்டாக இருக்கியா, இந்த ஜூஸ் கொடுன்னு ஒரு ஜூஸை கொடுக்குறான். அவன் அந்த ஜூஸை வாங்கினவன் என்னாச்சுன்னா, டக்குன்னு அவன் பக்கத்தில் இருக்க அந்த டெலஸ்கோப்பை தள்ளி விட்டுருவான். அவனை அறியாமலே தள்ளி விட்டுருவான். அதை தான் அவனும் தான் எடுத்து வைக்கிறான். இப்போ எடுத்து வச்சுட்டு அவனும் அந்த ஜூஸை குடிக்கிறான். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஜூஸ் அவன் குடிச்சு முடிச்சுட்டு எங்கே போகிறான்னா, அவனோட ஷிஃப்ட்டை தான் பார்க்க போகிறான். போகும்போது கரெக்டாக அங்கே என்னென்னா, ஒரு நர்ஸுக்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட்டு ரொம்ப ரூடாகவே நடந்துகிட்டு இருப்பான். அதுவும் என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, நான் இங்கே வந்து ரொம்ப நேரமாக ஆச்சு, யாரும் என்ன கவனிக்கலை, யாரும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணல, எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட போகும்போது ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு அவன் தெரியாமல் இடிச்சிடுவான். இடிச்சுட்டு சரி பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டு அந்த பேஷண்ட் கிட்ட தான் போகிறான். அங்கே போயிட்டு இவனை பார்த்ததுமே அவன் கூட கொஞ்சம் ரூடாக பேசுகிறான். டின்னை பார்த்ததும் டின்னு எல்லாத்துக்குமே பொறுமையாக லாஸ்ட்டில் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, இங்கே நீ மட்டும் பேஷண்ட் இல்லை, ஒன்றே விட நிறைய சீரியஸான பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களையும் பார்க்கணும். நாங்கள் யாரையுமே கேர் பண்ணலன்னு சொல்ல முடியாது, எல்லாரையும் தான் நாங்கள் கேர் பண்ணிகிட்ருக்கோம். நீ வந்து உனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படி சொல்லிவிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் ரூடாகவே பேசி விட்டுருவான். இந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு பேஷண்ட் இருப்பாங்க, அவனை பார்க்க வரான். என்ன பிரச்சனைனா ஆஸ்துமா, அவங்களால மூச்சு விட முடியலை, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து பார்த்துட்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் போகும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறான்னா, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகிடும், நீங்கள் எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கான். இந்த பேஷண்ட்டை முடிச்சுட்டு அவன் கரெக்டாக டேன் பண்ணும்போது அங்கே ஒரு ஆக்சிடென்டான கேஸை கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு அவன் நிற்கிறான் என்னாச்சின்னு. இந்த ஆக்சிடென்டான கேஸ் யாருன்னா, கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு காரும் பைக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்குமே, அவங்கள தான் டின்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்கள கொண்டாந்துருப்பாங்க. இந்த நாங்க யாருன்னா, ஸ்டார்டிங்கில் டின் கூட ஒரு பையன்கிட்ட போயிட்டு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்றைக்கி நைட்டு நீ இறந்துருவேன்னு சொல்லியிருப்பானே, அவன் தான் இவன். இந்த சீனில் இருந்து நங்கு யாருன்னு டின்னுக்கு தெரியவே செய்யாது. இது வந்து ஒரு டைம் லூப் மாதிரி தான். இப்போதைக்கு அவனுக்கு எப்படின்னா, தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்க ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகும்னு சொல்லி தான் அவனுமே நினைக்கிறான். இப்போ அவன் பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட அவனோட ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், ரொம்ப போதையில் இருந்திருப்பான் போல, அதான் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ஹார்ட் பீட் வேறு ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது, காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன்னு. இவனும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான் அவனை காப்பாற்றுறதுக்கு. எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவனுமே போராடிட்டு இருக்கான். ஆனாலுமே அவனை காப்பாற்ற முடியல. இவன் மட்டும் இல்லை, கூட ஆக்சிடென்ட் ஆகிருக்கு இன்னொரு பையன் இருந்திருப்பானுமே, அவனுமே அங்கேயே இறந்து போயிருப்பான். இப்போ ரெண்டு பேருமே இறந்ததுக்கப்புறம் டின் என்ன பண்ணுறான்னா, அவங்களோட டெத் ஆஃப் டைமை வந்து நோட் பண்ணி வைக்கிறான். டின் வந்து இன்னும் டாக்டர் இல்லை, அவன் இப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கான். எப்படின்னா இப்போ தான் அவனுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் போயிட்டுருக்கு. அப்போது இவன் ரெண்டு பேரையும் காப்பாற்றலையே, அதுக்கு அந்த சீனியர் டாக்டர்ஸ் ரெண்டு பேருமே கூட்ட வச்சு அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. நீயும் அந்த பேஷண்ட்டை பார்க்கல, நீ வந்து அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டை பார்க்காம விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக நீ இந்த ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆளை காப்பாற்றிருக்கலான்னு. அதுவும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தெரியாதா, அது வந்து நம்ம ப்ரொஃபஸரோட தெரிஞ்ச ஒரு பையன், நீ எப்படி அவனை காப்பாற்றாமல் விட்ட, ஏன் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால தான் நீ அவனை காப்பாற்ற விட்டியான்னு. இவன் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்போ தான் உன்னை நினச்சி பார்க்குறான். என்ன நினைக்கிறான்னா, அவனோட அக்காவுமே இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆகி வந்திருப்பாங்க, காப்பாற்ற முடியாமலே போயிருக்கோம், அதுதான் அவன் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன தான் ரெண்டு பேரும் திட்டினாலுமே அவன் காது கொடுத்து கேட்கலையே, அவன் பாட்டுக்கு நின்று கொட்டாய் விட்டுட்டே இருக்கான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கூட அவனுக்கு கொட்டாய் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் அவனுக்கு டயர்டாக தான் இருக்குது போல். அவங்க இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இன்றைக்கி நடந்துச்சுல அந்த ஆக்சிடென்ட் கேஸை தான் பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இவன் இப்படி டயர்டாக இருக்க பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ டயர்டாக இருக்கீங்கன்னா தூங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. இவனுமே தூங்குறான். தூங்கும்போது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடும்போது அவன் ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதை லைட்டாக அவன் பார்த்து தான் கண்ணை மூடுறான். ஆப்போசிட்டில் இருக்கவங்களுமே இவனை தான் பார்த்துட்டே இருக்காங்க. இவன் டக்குன்னு தூங்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து அந்த பெஞ்சை தட்டுறாங்க. யாருன்னா, இவனோட ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருமே ஒரே கேங்கு தான். அவனோட ஃப்ரெண்டு வந்து தட்டினதுமே இவன் டக்குன்னு முழிச்சதும், என்ன மறுபடியும் நடந்த மாதிரி இருக்கே. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா,
ஆமா, நீ ஏன் போகாம இன்னும் இங்கே இருக்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன பைத்தியமா? இன்னைக்கு நமக்கு நைட் ஷிஃப்ட். அப்ப நான் இங்க தானே இருக்க முடியும்னு சொல்றான். இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ பக்கத்துல இருக்க அந்த ஃபுட்ட பார்த்துட்டு என்ன கேட்குறான்னா, இது இத வந்து நான் அப்பயே தூக்கி போட சொன்னேனே, யாரும் இன்னும் தூக்கி போடலையான்னு தான் கேட்டுட்டு இருக்கான். "என்ன ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்னு தான் அவன் கேட்குறான். இப்ப அவன் என்ன பண்றான்னா, கையில அவன் ஜூஸ் வச்சிருக்கானே, அந்த ஜூஸ ஃபர்ஸ்ட்டு மாதிரி அவன்கிட்ட குடுக்குறான். அவனுமே அத வாங்குறான். வாங்கும்போது அந்த டெலஸ்கோப் வந்து கீழ விழுது. அதையுமே எடுத்து வைக்கிறான். அத எடுத்து வைக்கும்போதெல்லாம் அவனுக்கு ஒரு ஃபீல். எல்லாமே இது ஆல்ரெடி நடந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி ஆகுது தான் ஒரு கன்ஃப்யூஷன்லேயே தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் பத்தி பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு ஆல்ரெடி என்னலாம் பேசியிருப்பாங்களோ, அது எல்லாமே தான் இப்பவும் பேசுறாங்க. அவன் பேசும்போது அவன் ஒரு குழப்பத்தோட தான் பேசுறான். அதே குழப்பத்தோட தான் அவனோட டியூட்டிக்குமே போறான். அங்க போயிட்டு அப்படியே நின்னு பார்க்குறான். அ அங்க ஒரு பேஷண்ட்ட ஃபர்ஸ்ட்டு திட்டிட்டு இருந்திருப்பாங்கல்ல ஒரு நர்ஸ, அதையுமே பார்க்குறான். இப்ப அவங்ககிட்ட போகும்போது மறுபடியுமே அந்த பொண்ணை இடிச்சுட்டு போறான். ஆல்ரெடி அவன் ஃபுல் குழப்பத்துல நின்னுட்டு இருக்கான். இதுல வேற அவன் ஃப்ரெண்டு வந்து அவன கைய புடிச்சு இழுத்துட்டு வந்து, அந்த ஆஸ்துமா பேஷண்ட் கிட்ட விட்டுட்டு, "இவங்களால மூச்சு விட முடியல. நான் என்ன பண்ணட்டும்? நீங்களே சொல்லுங்கன்னு." அதுக்கு அவன் என்ட்டேன்னு பார்த்துட்டு, நான் தான் உனக்கு ஏற்கனவே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு எல்லாமே சொல்லிட்டேனே. நீ மறுபடியும் என்கிட்ட கேட்கன்னு." அதுக்கு அவனும், "என்னாச்சு ப்ரோ? எல்லாம் ஓகே தானே? ஏற்கனவே நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் இப்ப தானே உங்கள கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேனே." அவனால இத ஏத்துக்க முடியல. ஏன்னா, அவனுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி நடந்துட்டு. நடந்த மாரி தான் அவனுக்கு ஒரு ஃபீலு. மத்தவங்களுக்குலாம் இல்ல. இவனுக்கு இவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோமே, மறுபடியும் ஏன் இப்படி குழப்பத்துல நடக்குது அவன் பார்த்துட்டு நிக்கிறான். நிக்கும்போது கரெக்ட்டா அந்த ஆக்சிடென்டான கேஸுமே கொண்டுட்டு வராங்க. இவன் அவலந்தான். ஆல்ரெடி ஒரு குழப்பத்துல தான் நிக்கிறான். இது எல்லாமே பார்த்தோன்னா, அவனுக்கு மொத்தமாவே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. அங்கேருந்து ஓடியே போறான். எங்க போறான்னா, அவனோட கேபின்ல தான் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்ன நடக்குது? இது என்ன? எல்லாமே மறுபடியும் நடந்துட்டே இருக்கு. இல்ல நமக்கு தான் இப்படி தோணுதா? இல்ல உண்மையாவே எல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு தான் அவன் அந்த குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, கரெக்ட்டா அது ஆப்போசிட்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தங்க இருந்திருப்பாங்களே! போன இதுல அவன் தூங்கும்போது பார்த்துருப்பான். அதே ஆள் தான் இப்பவும் அவன் கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க நிமிர்ந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாமே ரிப்பீட்டா நடந்துட்டே தான் இருக்கும். நீ அந்த பையன காப்பாத்தாத வரைக்கும், இது எல்லாம் உனக்கு நடந்துட்டே தான் இருக்கும்னு. இவனுக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் தூங்குறான். அவன் ஃப்ரெண்ட வந்து எழுப்பி விட்றான். என்னலாம் நடந்துச்சோ, அது இப்பவுமே நடக்குது. இப்ப என்ன பண்றான்னா, அவனோட டியூட்டிக்கு போறான். அங்க வந்து அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது. அதையுமே பார்க்குறான். இப்பவும் அவனால அத காப்பாத்த முடியாம போகுது. அப்போ அந்த டெத் ஆஃப் டைம் அதையுமே சொல்றான். இப்ப மறுபடியும் என்ன பண்றான்னா, அந்த காலேஜ் சீனியர் அவன கூட்டு வச்சு திட்டுறாங்க. அதையுமே அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருந்து பேசிட்டு இருக்கும்போது, இத தான் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் இது இப்படி மறுபடியும் நடந்துட்டு இருக்கு? இல்ல நமக்கு தான் அப்படி தோணுதா? இல்ல இது உண்மையாவே நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே அவன் அப்படி பண்றான். அந்த குழப்பத்தோடையுமே அப்படியே கண்ண மெல்ல மெல்ல தூங்கும்போது, ஆப்போசிட்ல தான் அந்த செக்யூரிட்டி மாரி ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அத பார்க்குறான். என்ன பண்றான்னா, அத பார்த்ததுமே டக்குன்னு எந்திரிச்சு அவங்க கிட்ட பேச போறான். அவங்க வெளிய போயிருப்பாங்க ரூம விட்டு. இவனும் பின்னாடி ஓடி போய் என்ன கேட்குறாங்கன்னா, "நீங்க யாரு? ஏன் இந்த மாரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கும்போது, "ஓ நானா? நான் யாருன்னா, நான் தான் ஒரு ஏஞ்சல். என்னைய வந்து நீ சின்டானே கூப்பிடுன்னுட்டு அவங்கள பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டுருக்காங்க. ஆனா என்னன்னா, டீன் வந்து இத நம்பவே இல்ல. இல்ல இது நான் கனவு கண்டுட்டுருக்கேன். நான் தூங்கி எந்திரிச்சேன்னா, இந்த கனவுலேருந்து நான் வெளிய வந்திருப்பேன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஒரு கனவுல இருக்கேன். அவனுக்கு என்னன்னா, அவன் ஃபுல்லா கனவுலயே இருக்கான். அந்த மாரி தான் அவன் நெனச்சுட்டே இருக்கான். இப்ப மறுபடியும் அவனோட லூப் ஸ்டார்ட் ஆகும்போது தான், அவனுக்கு இப்ப தான் தோணுது. இல்ல இது கனவு இல்ல. இது உண்மையாவே நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா ஃபர்ஸ்ட்டு மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து அவன எழுப்புறான். அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி உனக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு அவன் இந்த ஜூஸ் குடுப்பானே, அப்பதான் அவன் யோசிக்கிறான். இந்த ஜூஸ நான் வாங்கும்போது அந்த டெலஸ்கோப் வந்து கீழ விழும். அதுக்காக அவன் என்ன பண்றான்னா, அந்த டெலஸ்கோப் எடுத்து ஓரமா வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜூஸ வாங்கி குடிக்கிறான். இதுலேருந்து அந்த லூப்லேருந்து அவன் எப்படியாச்சும் வெளில வரணும்னு சொல்லி தான் அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் இந்த வாட்டி அவன் அவனோட டியூட்டிய பார்க்கும்போது, ஒரு கான்ஃபிடென்ட்டா தான் உள்ள போறான். உள்ள போகும்போதே அவனுக்கு தான் தெரியுமே ஆல்ரெடி என்னென்ன நடக்கும்னு. அது எல்லாமே தெரிஞ்சு தான் அவன் உள்ள போறான். உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த பேஷண்ட் கிட்ட, அந்த நர்ஸ் கிட்ட கூட ரூடா பேசியிருப்பானே, அவங்க கிட்ட தான் போறான். அவங்க கிட்ட போயிட்டு இத கொஞ்சம் சாஃப்ட்டாவே பேசுறான். அத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஸ்துமா பேஷண்ட் அவனுக்கு தெரியுமே இவன் என்னென்ன சொல்லுவான்னு. அதுக்காகவே முன்கூட்டியே இவனே போய் என்னென்ன பண்ணணும் எல்லாமே ரெடியா பண்ற மாரி வச்சுருவான். இது எல்லாமே முடிச்சுட்டு கரெக்ட்டா அவன் அந்த ஆக்சிடென்ட் ஆன கேஸ் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ வருவாங்கன்னு. ஏன்னா, அந்த கொஞ்சம் இது எல்லாமே சீக்கிரமா பண்ணி வச்சுட்டோம்னா, அவன காப்பாத்திடலாமே அந்த ஒரு எண்ணத்துல தான் எல்லாமே அவன் கரெக்ட்டா கிளீனா வச்சிருப்பான். இப்போ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்போ வருவாங்க, வருவாங்கன்னு. கரெக்ட்டா அவங்களுமே கொண்டு வந்ததும், இவன் டைமுக்கு போய் காப்பாத்தலான்ட்டு போவான். ஆனா, இந்த வாட்டியுமே அவனால காப்பாத்த முடியாம போயிரும். அகைன் மறுபடியும் அவனோட லூப் ஸ்டார்ட் ஆகுது.
ஆனால் இந்த வாட்டி எப்பவும் விட அதிகமாக ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த நர்ஸுக்கிட்ட அவன் ஒரு பையன் திட்டிகிட்டு இருப்பானே அவனை தான் பார்க்க போகிறாங்க. ஆனால் அவனை பார்க்கும்போது அவன் என்னெல்லாம் சொல்ல போகிறானோ அது எல்லாமே டின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் அப்படியே வாயை விழுந்து பார்த்துட்டு இருக்கான். என்ன நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் இருந்து சொல்லிட்டு இருக்கானேன்னு. 2 பேருமே ரூடாக பேசாமல் நார்மலாக பேசிட்டு டின் அங்கேருந்து போயிடுவான். இப்போ அதுக்கப்புறம் அவன் அந்த ஆஸ்துமா பேஷண்ட் அங்கே போயிட்டு என்னெல்லாம் பண்ணணுன்னு தான் அவனுக்கு தான் தெரியுமா ஆல்ரெடி. அதனால எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். எதுக்குன்னா அவன் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாமே இவன் இங்கே முடிச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் டக்குன்னு அந்த ஆக்சிடென்ட் கேஸை காப்பாற்ற முடியும்னு அவங்க கூட அந்த சீனியர்ஸ் டாக்டர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்களே, நீ வந்து அந்த ஆஸ்துமா கேஸை வந்து பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆக்சிடென்ட் கேஸில் நீ யாராச்சும் ஒரு ஆளாக காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு இவன் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக ஒவ்வொரு ஆளுக்குமா ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களும் வெயிட் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் அவங்களுமே வர ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே டக்குன்னு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல, காப்பாற்ற முடியாமல் போகுது. மறுபடியும் அந்த டாக்டர்ஸ் கிட்ட திட்டு வாங்குறான். அகைன் மறுபடியும் அவங்க லூப் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே அப்படியே நடந்துட்டுருக்கு. அவனால் முடியலை. 1 வாட்டினா கூட பரவாயில்ல, அந்த லூப் ஆரம்பிச்சிட்டே இருக்குது. இந்த லூப் எப்போ முடியும்னா இவன் எப்போ அந்த நங்கை காப்பாற்றுறானோ அப்போ தான் இந்த லூப் வந்து முடியும். இவனோட ஒவ்வொரு லூப்பும் ஸ்டார்ட் ஆகும் போதுமே கூட நான் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் நான் இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக பேசிட்டு போகிறான். எப்போவுமே அவன் எத்தனை மணிலேருந்து இப்போ அவனோட லூப் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா காலையில் 7 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போ இவன் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் வந்து எழுப்போம், என்னாச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க, டைம் என்னாச்சு பாரு, இன்றைக்கி தான் இன்டர்வியூ இருக்குல்ல, நீ ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணல, நீ போன்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி வைக்கும்போது இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இந்த லூப் நடக்கலையா, தேங்க்யூ, இந்த லூப் நடக்கலை, எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஆனந்தத்தில் பேசிகிட்டு இருப்பான். அவளுக்கு எதுவுமே புரியாது, அவளுக்கு தான் எதுவுமே இதை பற்றி தெரியாது. இவனுக்கு தானே எல்லாமே நடந்துட்டுருக்கோம். இவன் சந்தோஷத்தில் குதிச்சுட்டு இருப்பான். ஆனால் இப்போ தான் அவனுக்கு மண்டையில் வந்து கொஞ்சம் ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன கேட்குறானா, கொஞ்சம் இரு, நேற்று நைட்டு டியூட்டி பார்க்கும்போது நீயும் தானே உண்டு அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவள் கேட்குறா, என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்குறா. அவனுக்கு எதுவுமே புரியலை. நேற்று நைட்டு அவன் தானே வீட்டுக்கு வந்து அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிருப்பான். இப்போ அதெல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஞாபகம் இருக்குது, ஆல்ரெடி நம்ம அந்த ஜூஸ்லாம் எடுத்து குடிச்சிருக்கோமே, இப்போ ஏன் எல்லாம் அப்படியே இருக்குன்னு அவனுக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். இவன் எப்போவுமே அவனுக்கு அந்த லூப் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுக்கு அந்த லூப் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த லூப் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவனுக்கு மார்னிங், அதாவது அந்த டே ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து தான் அவனுக்கு இந்த லூப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவனுக்கு இது எதுவுமே புரிய மாட்டேக்கு. இப்போ ஒரு இன்டர்வியூக்காக தான் அவன் வந்திருக்கான். என்னன்னா அவன் யோசிச்சுட்டே இருக்கான், இது எல்லாமே ஆல்ரெடி நடந்துட்டு ஆனால் மறுபடியும் இது நடக்குது. ஒருவேளை இது ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கா, இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா என்ன புரியணும் அவனுக்கு ஒன்றும் புரியலை, ஒன்றும் ஓடலை. அந்த ஆப்போசிட்டில் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்களே அவங்களாம் ஏதோ கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இவனுக்கு ஃபுல்லாக இதில் தான் மைண்டாக இருக்குது. ஒரு கட்டத்தில் பாவம் அவனே அங்கேயே மயங்கி விழுந்துறான். மயங்கி விழுந்தனா அவனை எல்லாருமே சேர்ந்து அவன் அந்த ஹாஸ்பிட்டலே அவனை அட்மிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனுமே கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சதுமே என்ன யோசிக்கிறான்னா, இந்த லூப்பு ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நோட் பண்ணிகிட்டு இருப்பான். பக்கத்தில் தான் ஜிண்டாவும் இருப்பாங்க. ஜிண்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க, இந்த லூப்பில் என்னால் நீ இந்த லூப்லேருந்து வெளியில் வர ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் நீ யோசிச்சு பாரு, இந்த வாட்டி நீ கண்ணு முழிச்சிருக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே, அப்போ உன்னால் ஏதாச்சும் பண்ண முடியும்னு. இவனுமே ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக இப்போ நான் இதில் ஏதாச்சும் நான் பண்ணலாம், அவனை எப்படியாச்சும் என்னால் காப்பாற்ற முடியும் தான் இவனும் நினைக்கிறான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, சிஸ்டமில் போயிட்டு அவன் நேமை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறான். என்னென்னா அவனுக்கு அவனோட நேம் தெரியாது, கொஞ்சம் சிமிலராக தான் தெரியும். அதை வச்சு தான் அவன் சர்ச் பண்ணி பார்க்குறான், எதுவுமே காமிக்கலை. அப்போ தான் யோசிக்கிறான், இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் அந்த ஆக்சிடென்ட்டே ஆகிருக்காது, அப்புறம் எப்படி அவன் பேர் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிறான். சரி இதை போய் நம்ம ஜிண்டாட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஜிண்டாவை பார்க்க வந்தால் ஜிண்டா அங்கேருந்து போயிருப்பார். பக்கத்தில் அவர் இருந்த பெட்டில் வந்து இப்போ வேறு பேஷண்ட் தான் இருந்திருப்பாங்க. இவனும் போயிட்டு அந்த டைரியில் இப்போ என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே நோட் பண்ணி வைக்கிறான். லாஸ்ட்டு இவனுக்கு தான் தெரியுமே நைட்டு தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்னு. ஸோ அதுக்காகவே அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அவங்களுமே கொண்டு வராங்க. இந்த டைமும் அவனை வந்து காப்பாற்ற முடியல. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பேக்கெட்லேருந்து அவன் பர்ஸை எடுத்து இவன் யார் என்னென்னு அவனோட டீட்டெயில் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறான். அடுத்த வாட்டி யூஸ் ஆகுமே அதுக்காக தான் இப்போவே கரெக்டாக பார்த்து வைக்கிறான். மறுபடியும் அவனோட லூப் ஸ்டார்ட் ஆனதுமே அவனுக்கு தெரியுமே இப்போது நாங்கள் வந்து எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. கரெக்டாக அவனையே பார்க்க போகிறான். அவனை பார்த்ததுமே அவன் என்ன சொல்கிறான்னா, நீ இன்றைக்கி நைட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா நீ இறந்துருவேன்னு அவன்கிட்ட சொல்கிறான். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்குமே பார்த்துருப்போம். அவன் இப்படி குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கிறதோட இதோட இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சு. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.